வச்சிடாதீங்க. நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க, நான் சொன்னேன் நீங்கள் பதிவு வச்சுன்னா தப்பாகவே யோசிக்க ஆரம்பிங்க. மனசு வந்து ரொம்ப காலமானது. அது மனசு வீழ்த்திடும் நம்மளை. மனசு நம்மளை வெற்றியிட வைக்கவே வைக்காது. நம்மளை வீழ்த்தக்கூடியதில் ரொம்ப பிரதானமாக இருக்கிறது மனசு மட்டும்தான். மனசு தான் நடிக்குது, மனசே கவுத்தி விட்டுரும். யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு ஏதாவது விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னா மாட்டிப்பீங்க. அதை உங்களால் கடக்க முடியாது. உள்ளுக்குள்ள வந்து உட்காந்துக்கணும். என்னையா நடிக்கிற அப்படின்ட்டு சொல்லிட்டா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக உங்களுக்கு நடிப்பே வராது. ஷூட்டிங்கில் நீங்கள் திறமையான கலைஞனாக இருந்தாலும் ஒரு சின்ன விமர்சனம் வந்து உங்களை பாதிக்கும். அதுக்கு தான் பயிற்சியில் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். பயிற்சியை கரெக்டாக பண்ணும்பொழுது நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் இவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இவ்வளோ சொன்னேன் என்ன சார் சைக்காலஜி கிளாஸ் மாதிரி இருக்குது. சைக்காலஜி தான் அது ஆக்டிங்கிறது. நடிப்பு என்பது உளவியல் தான். அப்ளிகேஷன் ஆஃப் ஆமாம், கரெக்டு. அதான் கரெக்டு. அப்ளிகேஷன் ஆஃப் சைக்காலஜி கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்க. மனிதனை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உளவியலை தான் பரிமாறிக்கிறோம். உள்ள ஒன்று இருக்கும், வெளியில் ஒன்று பேசுவோம். அதான உண்மை. அப்படி தான் வாழ முடியும், இந்த சொசைட்டியில் பயணிக்க முடியும். அப்போ நடிப்பு தானே அது. கரெக்டாக இல்லையா? கரெக்டு தானே அது. எப்படி சுற்றி பார்த்தாலும் அப்படி தான் வந்து நிற்கும் அந்த இடத்துல. அதைத்தானே ஒரு சினிமா காட்சியில் நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம், பதிவு பண்ணுறோம். ஒரு காட்சியை வந்து அதை உருவப்படுத்தி அதில் நடிகர் வந்து அதை வெளிப்படுத்தும். அதுதான் சினிமா கலை. சினிமாவோ டிவியோ எதுவாக இருந்தாலும், நாடகம் எதுவாக இருந்தாலும் மறுபதிவு பண்ணுறோம். மறு பிரதிபலிப்பு. வாழ்க்கையை மறுபடியும் ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம் ஒரு காட்சி பாவனைக்குள்ளே.